மாசு ப்ரோ, வேற மாதிரி. மை ஃபேவரட். ப்ரோ ஒன் பிக் ப்ரோ, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஹலோ ரைடர்ஸ், நான் உங்கள் அஃபிஷியல் ட்ராவலர் வேல். நம்ம வந்துட்டு இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தாங்க இருக்கோம். வேலு பைக்கில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம அதை ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருந்தோம். பட் ஆனால் இப்போ சர்ப்ரைஸாக இல்லை. கரெக்டாக வந்துட்டு 4 கிலோமீட்டர் பக்கம் வண்டி போயிடுச்சு. சரி, பாயிண்ட்டுக்கு வாடா வேலை அப்படிங்கிறீங்களா? நம்ம வந்துட்டு இப்போ வாசனை தாங்க மீட் பண்ண போகிறோம். கரெக்டாக நம்ம திருச்சி தொட்டியத்துலேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:15 ஆயிடுச்சு. அப்படியே போய்ட்டு டேங்க் ஃபில் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. பவர் அடிக்கலாமா, நார்மல் அடிக்கலாமா? வாவ் தினேஷ், பவர் அடிக்கலாமா நார்மல் அடிக்கலாமா? ஹெடேஸ், நம்ம அப்படியே டேங்க் ஃபில் பண்ணிட்டு கிளம்புறதாங்க ஒரே விஷயம். இப்போ ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படி பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் பக்கம் இருக்கும். எங்கடா ஒன்றத்தையுமே காணோம். எவ்வளோ போடுறதுன்னு தெரில. டேங்க் ஃபில் பண்ணிட வேண்டியது தான். இன்னும் அது மட்டும்தான் நம்ம பொறுக்கலை, அதையும் பொறுக்கியாச்சு. நல்லாரு. ஆனால் டேங்க் ஃபில் பண்ணிடுங்க. எவ்வளோ காசு ரைடர்ஸ், கிட்டத்தட்ட 1 வாரம் உழைப்பு இது வாசன் ப்ரோ பார்க்க போகணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ஆனால் ரொம்ப போவாங்க அந்த மனுஷன். கிட்டத்தட்ட அடி மேல் அடி, மிதி மேல் மிதி அப்படிங்கிற மாதிரி முடியலடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டார். வா பா, என்ன போய்கிட்டே இருக்கு. குடிகார பயலாக இருப்பானோ. ரைடர்ஸ், நம்ம இன்னும் கிட்டத்தட்ட 6 ஹவர் பக்கம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பு என்ற குட்டிச்சாத்தான்னு சொல்லுது. பார்ப்போம். லைட்டானா போனேன். வாவ், டேங்கை ஃபுல் பண்ணி பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம். ஆக்சுவலாக ரைடர்ஸ், நம்ம வந்துட்டு மேலே பற்றாமல் இருந்திருக்கலானே. துணிருக்கானே, பெட்ரோல் மேலே ஊற்றிட்டீங்கண்ணே. எவ்வளோ ஆச்சு? 1010. கிட்டத்தட்ட இதில் எவ்வளோ இருக்குது இந்தாண்ணே. இதில் ஒரு சில்லறை எடுத்து கொடுத்துட வேண்டியது. அவ்வளோதான் பெட்ரோல் பிடிச்சிருக்கா. அதை நினைக்கும் போது தானே தினேஷ். ரைடர்ஸ், நம்ம டேங்க் ஃபில் பண்ணியாச்சு நம்மளோட ஜாக்குக்கு. கிட்டத்தட்ட உட்கார தினேஷ் போகலாம். வா, அந்த கூடுவா இதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு தனி சந்தோஷம் ரைடர்ஸ். ஓகே, நம்ம இப்போ பறக்கலாம். ரைடர்ஸ், நம்ம கிளம்பிட்டோம். அப்படியே சொல்ல போனால் ரொம்ப நாளாச்சுங்க இப்படி பைக் எடுத்துகிட்டு வெளியே வந்து. வா, அந்த ஃபீலே தனி ஃபீல். ரைடர்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட இன்னும் 6 ஹவர் பக்கம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம வாசன் ப்ரோ தாங்க மீட் பண்ணிட்டுருக்கோம். ஏன்டா வேலை திடீர்னு வாசனை மீட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட நம்ம இன்ஸ்டா ரீலில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப போவோங்க. கிட்டத்தட்ட ஒரு மனுஷனை வந்துட்டு ஓரளவுக்கு வந்து டார்கெட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க பர்சனல் விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எப்படின்னு நடந்துக்கலாம். பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு சின்ன பையன் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் வளர்ந்து ரொம்ப பெரிய கஷ்டம் சொல்ல போனால். ஆக்சுவலாக அது அந்தந்த வழி அவங்கவுங்களுக்கு தான் தெரியுங்கிறது, அதான் உண்மை. பண்ணலாங்க, இல்லைன்னு சொல்ல. அவர் தப்பு பண்ணாரா, அவர் தண்டிக்கிறாங்களா, ரைட்டு, ஓகே. பட் ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு டார்கெட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தெரியுது. எனக்குன்னு இல்லை, பார்க்கக்கூடிய எல்லா யூடியூபர்ஸுக்குமே தெரியும். அது இல்லாமல் வந்துட்டு இன்னொரு விஷயத்த நான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இவர் பண்ணுற தப்பு, இவருக்கு வந்துட்டு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்துட்டு கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்க வந்துட்டு இவர் மேலே வந்து இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் எடுக்கிறோம். ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் டாப்பில் இருக்கார். இவர் ஏதாவது தப்பு பண்ணார்னா யங்ஸ்டர்ஸ் அதை பார்த்து அதே தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்த பண்ணுறீங்க. இது வந்துட்டு நான் யார்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு பண்ணுறாங்கல்ல, கேஸ் போடுறது இல்லை இது மாதிரி தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்கிறது எப்படி பண்ணுறாங்கல்ல, அவங்கக்கிட்ட நான் அந்த விஷயத்த வைக்கிறேன்.
சரி ஓகே அவங்க பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க ஒரு விஷயம் பண்ணால் தப்பாயிரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு இது மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணுறோம், அரெஸ்ட் பண்ணுறோம், ஓகே இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இதே விஷயத்த அரசியலில் இருக்கவங்க யாரோ பண்ணாங்கன்னா அப்போ அவங்க சட்டம் எங்கே போச்சு? அப்போல்லாம் எதுவுமே பேச மாட்டீங்க. கேட்டால் அப்போ வந்துட்டு இல்லை இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒரு விஷயமா, ஜஸ்ட் ஒரு வார்ன் பண்ணி விடுங்க. அப்போ நீங்கள் பண்ணும்போது வார்னிங்லாம் இருக்கலாம், இது பண்ணலாம். பட் ஆனால் அதே வாசன் பண்ணால் அது பெரிய குற்றம். என்னங்க இது என்ன ட்ரங்க் அண்ட் டிரைவெல்லாம் அவரை குடிச்சிட்டா ஓட்டாலே யாராவது மனுஷன் பாவங்க. கிட்டத்தட்ட பாவங்கிறதோட ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். கிட்டத்தட்ட நமக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஒருத்தன் அடங்கி அடங்கி போகிறாங்கிறதுக்காக அவனை ஏறி அடிக்கக்கூடாது. திரும்பி அடிக்க ஆரம்பித்தான் ஒருத்தனும் தாங்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட என்னடா ஆகுது, நீ வந்துட்டு வாசனோட ஃபேன் பேஜாக இருக்க, இல்லை ஃபாலோவர்ஸாக இருக்க, இல்லை அவரோட பெரிய பிக் ஃபேனாக இருக்க அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ விஷயம் பேசுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் பட்டுட்டு இருந்த கஷ்டம் எப்படின்னு அந்த ஃபீல்டில் இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் கண்டிப்பாக தெரியும். ஒரு சின்ன யூடியூபராக இருக்கட்டும், ஒரு பெரிய யூடியூபராக இருக்கட்டும், எந்த யூடியூபராக இருந்தாலுமே அவன் யூடியூப் சேனல்லையும் சரி அவனோட ஃபேமிலியும் சரி ரன் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். இதெல்லாம் வந்துட்டு சும்மா நீங்கள் வந்து எடுத்து போடலாம். அதில் இந்த நியூஸ் சேனலில் சொல்லணும்னு வச்சுக்கேன். ஆக்சுவலாக ஒருத்தன் பேரை எடுத்தால் நல்லா நமக்கு ரீச் ஆகுதுப்பா, நல்ல ரெவன்யூ வருது, நல்ல வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக ரைடர்ஸ் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட வாசன் ப்ரோவை வந்துட்டு இந்த மாதிரி அவர் மேலே கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச போதே வந்து அவரை மீட் பண்ணணும், நேரில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம், நம்மளால முடியல அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லை. அதான் உண்மையான ஒரு விஷயம். மணி இல்லாமல் நம்மளால் எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற விஷயத்தினால நம்மளால் போக முடியல. பட் ஆனால் இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட இதுக்குன்னு தனியாக வந்துட்டு நம்ம மணி ரெடி பண்ணி வாசன் ப்ரோவை பார்த்தே ஆகணும். கிட்டத்தட்ட இங்கேருந்து நீ அங்கே போய் வாசனை பார்த்தா மட்டும் இதெல்லாம் சால்வ் ஆயிரும் வகையில் அப்படின்னு கேட்காதீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ்லாம் ஆகாதுங்க. ஆனால் வாசன் ப்ரோ வந்துட்டு அவரோட விடாமுயற்சி, பட் ஆனால் அவரோட நம்பிக்கை, எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ பேர் அவரை வந்து டார்கெட் பண்ணி எத்தனை கேஸ் போட்டாலும் வீழ்ந்தாலும் இன்னை தருவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியே அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கார். அதனால மற்றவங்கள மாதிரி நம்ம ஒன்றும் வீடியோ வந்து ரோல் பண்ணுறோம், அதில் அவரை வச்சு நம்மளும் வீடியோ போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், வியூஸ் போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துடக்கூடாது. ஒருத்தருக்கு வந்து உண்மையாக இருந்தால் ஒன்று காதலாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி ட்ரூவாக இருக்கணும். அது மாதிரி வாசன் ப்ரோ இருக்கிறது அவரோட ஃபீல்டில் அவர் ட்ரூவாக இருக்கார். அதனால் வந்துட்டு நம்ம நேரில் போய் பார்த்து ப்ரோ நான் இருக்கேன் ப்ரோ, உனக்கு எங்கள் திருச்சி சப்போர்ட் உங்களுக்கு எப்போது இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நேரில் பார்த்து சொல்லிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத ப்ரோ, என்ன ஆனாலும் சரி ப்ரோ அப்படின்னு சொல்லணும். ஏன் இந்த வார்த்தை நான் சொல்லணும் முடிவு பண்ணேன். அவன் ஆக்சுவலாக டிடிஎஃப் வந்துட்டு ஜாமீன் கிடச்சி வெளியே வந்தார். வாசன் ப்ரோ வெளியே வரும்போது ஒரு பையன் இருந்துட்டு நான் அவரோட பிக் ஃபேன் ப்ரோ ஒரு ப்ரோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ அப்படின்றதுக்கு அங்கேருந்து போலீஸ் சொன்னாலாம் இல்லை நீங்கள் கிளம்புன்னு தள்ளிட்டு வந்து காரில் ஏற்றிட்டாங்க. அப்போ வந்துட்டு இன்னொரு யூடியூப் சேனல் இல்லை நியூஸ் சேனல்னு தெரில, அவங்க மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, என்னையா பண்ணுவேன் இப்போ ஏயா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை கேட்குறாங்க. அந்த பையனை கேட்டால் அந்த பையனை சொல்கிறான், ப்ரோ 4 வருஷமாக வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ, வாசனை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை ப்ரோ அப்படிங்கிறான். இப்போ வாசனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியுமா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அசால்ட்டாக அந்த பையன் சொல்கிறான். கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்படியே அந்த வீடியோ எடுத்தவருக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்னோட சைடில் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், ரைடர்ஸ் தம்பி ஒன்றும் பண்ண முடியாது தான் உன்னால். ஏன்னா ஏன் பண்ண முடியாதுங்கிறதையும் சொல்கிறேன். ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு முதலமைச்சரோட பையனோ இல்லை எம்எல்ஏவோட பையனோ இல்லை கலெக்டரோட பையனோ கிடையாது ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் நீ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்ம பப்ளிக்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை நீ மறந்துட்ட. நம்ம நினச்சா எல்லாத்தையும் மாற்றி அமைக்க முடியும். ஒற்றுமையாக இருக்கணுங்க. ஒரு யூடியூபருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்னொரு யூடியூபர் வந்து கண்டிப்பாக ஒரு தோல் கொடுக்கணும், கண்டிப்பாக ஒரு குரல் கொடுக்கணும். உனக்கு எனக்கு என்னப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு தானே பிரச்சனை, உன்னை தானே டார்கெட் பண்ணுறாங்க, என்னைய டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கடைசியில் அவங்களுக்கு நடக்குது நமக்கும் நடக்கலாம். அந்த விஷயத்த மறந்துடக்கூடாது என்றைக்குமே. சின்ன யூடியூபராக இருக்கட்டும், பெரிய யூடியூபராக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். எல்லாத்தையும் வந்து நியாயமான விஷயத்தை கொண்டு வர முடியுங்க. அதை விட்டுட்டு நம்ம மேலே தப்பா நீ என்ன தப்புன்னு சொல்லி நின்ன இடத்துல என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வாசன் இருக்காரு. ஆனால் தப்பே பண்ணாதவர் மேலே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறது வந்து ரொம்ப வந்து மனசை சங்கடப்படுத்துதுங்க.
ரைடர்ஸ் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் இப்படி இருந்து அவங்க இப்படி இருந்தால் நீங்கள் வந்துட்டு அவருக்கு இப்படி தான் பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா வாசனை வந்துட்டு என்னோட ஃபேமிலியில் ஒருத்தராக நான் பார்க்குறேன். அந்த ஒரு ரீசனால் மட்டுமே அவர் ஒரு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நேரில் போய் பார்த்து அவர்கிட்ட ப்ரோ எதுக்கும் கவலைப்படாத ப்ரோ நான் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை சொல்லணும். பட் ஆனால் ஒரு இதில் ஒரு பெரிய ஒரு குழப்பமான விஷயம், வாசன் எப்படி மீட் பண்ணுறது, எங்கே இருக்கார், என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல ரைடர்ஸ். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இடம் பிட் ஷாப் மட்டும்தான். பட் ஆனால் நம்ம சென்னை இது வரைக்கும் போனதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சென்னை போகிறோம். சென்னையில் போயிட்டு சென்னை நம்மளை எப்படி ஃபஸ்ட் டைம் எப்படி வரவேற்க போகுதுன்னு தெரியல. இல்லை நம்ம முசிறியை ரீச் பண்ணிட்டோம் கரெக்டாக. முசிறி பஸ் ஸ்டாண்டுங்க இதான். வாவ், காலேஜ் லைஃப்லாம் வந்துட்டு ரொம்ப கோல்டனான ஒரு மூமெண்ட்டு. செம்மையாக இருக்குங்க, எல்லா பக்கமும் பஸ்ஸு வண்டி. லேட்டஸ்ட் காலேஜ் படிச்சிங்கன்னா தயவு செஞ்சு காலேஜ் படிக்கும் போதே அந்த லைஃப்பில் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேற்பட்டு